வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பீகார் மாநிலம் பூர்ணியா மாவட்டத்தில் இருந்து மொத்தம் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். புதிதாக கட்டப்பட்டுள்ள பூர்ணியா விமான நிலையத்தை பிரதமர் திறந்து வைத்து விமான சேவையை தொடக்கி வைத்தார். தாமரை விதைகளின் உற்பத்தியை பெருக்குவதற்கான தேசிய மக்கனா வாரியத்தையும் பூர்ணியாவில் பிரதமர் தொடக்கி வைத்தார். முன்னதாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் முப்படை கமாண்டர்களின் 3 நாள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். இந்தியா தற்போது ஜப்பானை தாண்டி உலகின் 3வது பெரிய மோட்டார் வாகன சந்தையாக உருவெடுத்து இருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உற்பத்தி செலவை உயர்த்தாமல் தரம் மேம்பாடு மூலம் உற்பத்தி பொருட்களின் மதிப்பை உயர்த்துவது குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சர்வதேச உச்சி மாநாட்டில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் உலகின் மிகப்பெரிய மோட்டார் வாகன சந்தையாக உயரும் இலக்குடன் நாடு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வரும் 17ஆம் தேதி புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெறவுள்ள விழாவில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் எனும் மத்திய அரசின் திட்டத்தை தொடக்கி வைக்கிறார். வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக இன்று விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் தற்போது அபுதாபியில் நடைபெறும் போட்டியில் UAE அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 173 ரன் எனும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடும் ஓமன் அணி சற்று முன் வரை 15.3 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 110 ரன் எடுத்திருந்தது. இலங்கை, ஹாங்காங் அணிகளுக்கிடையே துபாயில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் ஹாங்காங் அணி 10.5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 71 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.